ஏதேன் என்கிற தோட்டம் என்று சொல்லி 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசிப்போமா? 2:15. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என்ன தோட்டத்தில்? ஏதேன் என்பது தோட்டம் அல்ல. ஏதேன் என்பது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலே இருக்கின்ற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே தானே தேவனாய கர்த்தர் மனுஷனை உருவாக்கி அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்படி என்றால் மனுஷனை உருவாக்கின நோக்கம் எதற்காக என்றால் பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். இந்த 2 பொறுப்புகளை தேவன் அங்கு ஆதாமிடத்திலே கொடுக்கின்றார். இந்த ஏதேன் என்கிற இந்த சபையிலே ஏதேன் என்கிற வார்த்தைக்கு டிலைட், மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். டிலைட், ஒரு மகிழ்ச்சி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் எதற்காக மகிழ்ச்சியாக இருந்தது என்றால் அந்த ஏதேனிலே தோட்டம் இருந்தபடியினாலே. இந்த பெங்களூருக்கு என்ன சொல்றாங்க? த கார்டன் சிட்டி என்று சொல்வார்கள். எதற்காக? த ஓல்ட் இங்கிலாந்து சொல்லுவார்கள். எதற்காக? இந்த பெங்களூர் பட்டணத்தில் திராட்சை பழங்கள், பலவிதமான பழ வகைகள், மரங்கள், குளிர்ச்சியான ஒரு பிரதேசமாக இருந்தபடினாலே இதற்கு என்ன பேருங்க? கார்டன் சிட்டி என்று சொன்னார்கள். அதை போலவே அந்த ஏதேன் மகிழ்ச்சியாக இருந்ததுக்கு காரணம் என்னவென்றால் அந்த ஏதேனிலே ஒரு தோட்டம் இருந்தது. தோட்டத்திலே அந்த தோட்டம் என்பது தேவனுடைய அது சபையாக குடும்பமாக இருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தேவ சபையிலே மகிழ்ச்சியுள்ள குடும்பமாக நாம் இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு தோட்டத்தில் எல்லா விதமான பழங்கள் உண்டு. வெளிப்பட்ட விசேஷத்தில் வாசிக்கின்ற வழியிலே 12 மாதத்திற்கு வேண்டிய 12 விதமான கனிகள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை போலவே அந்த தேவனுடைய சபையாகிய நாம் இந்த சபைக்குள்ளால் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தோட்டமாக இருக்கிறது. இந்த தோட்டங்கள் இந்த சபையை, இந்த ஏதேனை அது அலங்கரிக்கக்கூடியதாக, அது மகிழ்ச்சி தரக்கூடியதாக, அது சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த தோட்டத்தில் பலவிதமான கனி மரங்கள் இருக்கிறது. தோட்டம் என்றாலே காய்கறிகள் இருக்கும், பழவகைகள் இருக்கும், பிரயோஜனம் உள்ள காரியங்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த தோட்டத்திற்கு அவைகள் அத்தனையும் அது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த தோட்டம் காக்கப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும். அது தோட்டம் பண்படுத்தப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்றால் அந்த தோட்டத்திற்கு என்ன வேண்டும்? சூப்பர், என்ன வேணுமா? பாதுகாப்பெல்லாம். ஆடு மாடெல்லாம் உள்ள வந்துடும். நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வளர்த்து அதுக்கு என்ன வேணும்? அப்போ வேலி அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டு, த சாங்ஸ் ஆஃப் சாலமன், சாப்டர் 4 வேர்ட் நம்பர் 12. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ போதுங்கயா, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். யாருங்க? என் சகோதரியே, என் மணவாளியை. சபை என்பது பெண்களை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய சபையானது, குடும்பமானது நீ அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருந்தால்தான், அது பாதுகாக்கப்பட்டிருந்தால்தான் அது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் விளையக்கூடிய நன்மையான காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். யார் யாரை பாதுகாப்பது? குடும்பம் என்றால் புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்று பல தரப்பட்ட காரியங்கள் அங்கு காணப்படும். ஆனாலும் கூட யார் யாரை பாதுகாக்கிறார் என்றால் ஒருவரை ஒருவர் பாதுகாக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. புருஷனும் மனைவியும் சேர்ந்திருந்தால் என்ன உண்டு? மகிழ்ச்சி. என்ன உண்டுங்க? மகிழ்ச்சி. புருஷனும் மனைவியும் சண்டை போட்டிருந்தால் அதுக்கே கோபம் வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, அதை போல குடும்பமாக நாம் சபையுடன் சேர்ந்து எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். காலையில் எழுந்த பின்பதாக உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்கலாம், மனைவி வெளியெல்லாம் போயிருக்கலாம், அல்லனா நீங்கள் தனியாக கூட இருக்கலாம்.
காலைல எந்திரிச்ச உடனே எப்படி எந்திரிக்கணும்? சந்தோஷத்தோடு எந்திரிக்கணும். என்னடா வாழ்க்கை! எந்திரிக்கிறது எப்படி எந்திரிக்கிறது? கொஞ்ச நேரம் தூங்க விடுறாங்களா இந்த அம்மா? இதெல்லாம் யார் பேசுறது? ஆத்மா பேசுது. அடிக்கடி சொல்லி கொடுக்குறேன், இந்த ஆத்மா ரொம்ப மோசம். இந்த ஆவிக்கு சொல்லுங்க, காலையில எழுந்த உடனே அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுத்து ஸ்தோத்திரம், பலத்தை கொடுத்து ஸ்தோத்திரம், சிரித்த முகத்தோடு எந்திரிக்கணும். எப்படி எந்திரிக்கணும்? நல்ல ஃபுல் ஸ்மைல். நீங்க எழுந்து பாருங்க, அந்த நாளே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய சபையில் இருக்கிற தேவனுடைய குடும்பமானது மகிழ்ச்சியின் குடும்பமாக இருக்க வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியோடு எழுந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யறீங்க? மகிழ்ச்சியோடு பார்க்கணும். ஹலோ, குட் மார்னிங் சார். என்னாச்சு இன்னைக்கு மேடம் வந்து குட் மார்னிங் பண்றாங்களே? இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம், ஹாய் மை ஹனி. எப்படி? என்னாச்சு இந்த பொம்பளை அணின்றால? நாளைக்கு அவர் எழுந்துச்சுன்னா சொல்லுவாரு மை டாலின்னு சொல்லுவார். என்ன மாதிரி கட்டங்களுக்கு என்ன சொல்லணும்னா தனியா ஹாய் ஏசுவே ஹவாரியோ. நீ என்ன பார்த்து ஐயா ஹவாரியோன்னு கேட்குறியா? ஒரு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் மகிழ்ச்சி. நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு பலன். 2 நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன், சரீரத்தில் எல்லா நரம்புகளும் வேலை செய்கிறது. ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கின்ற வேலை. இப்போங்க மகிழ்ச்சியாக இருக்கின்ற வேலை எல்லா நரம்பும் வேலை செய்யும், புரோட்டீன் உங்களுக்கு உண்டாகும். 2வது, நீங்கள் அழுகின்ற வேலையில் எல்லா நரம்பும் வேலை செய்யும். அப்போ என்ன செய்யும்? புரோட்டீன் வராது. உங்கள் கிட்னி சட்னி ஆகும், உங்கள் நுரையீரல் கல்லீரலாக மாறும், ஹார்ட்டு ஓட்டை விழுந்துடும், அப்புறம் கால் எல்லாமே வீங்கிரும், சண்டை வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். காரணம் என்னங்க? தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மிக முக்கியம். இந்த மகிழ்ச்சி நீ மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. யார் தரது மகிழ்ச்சி? எனக்கு நானே மகிழ்ச்சியா இருக்க வேணும். நான் ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரை படைச்சு கேட்கறது காட்டும், ஆஹா இன்னைக்கு என்ன உயிரோட வச்சு ஆண்டவர் எவ்வளோ மோசமான மனுஷன், எவ்வளோ கெட்ட மனுஷன் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து எனக்கு பலத்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்படி நீங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் தேவனிடத்தில் கொடுக்க வேண்டுமானால் உங்களுடைய குடும்பம் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். என்ன செஞ்சிருக்கணும்? பாதுகாக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அடைக்கப்பட்டவள் என்றால் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல். இந்த ஃபர்ஸ்ட் குடும்பத்திலேயே அவங்க வந்துட்டு ஒருவர் சேர்ந்திருக்க விரும்பவில்லை. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே. அதனால தான் இவள் தனியாக போனாள், இவனும் தனியாக போனான். தனியாக இவள் போனபடியினாலே அவள் சர்ப்பத்தை சந்தித்தாள். 1வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே, தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. சகல காரியங்களை ஆண்டவர் உண்டாக்கினார், ஆனால் இதில் தந்திரமான காரியங்களையும் இதை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு நடுவிலே நான் இன்னொரு செய்தியை உங்களுக்கு இணைத்து சொல்ல விரும்புகிறேன். தேவனாய் கர்த்தர் 3 விதமான தேவதூதர்களை உண்டாக்கி வைத்திருந்தாராம். முதலாவது லூசிபர். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. லூசிபர் என்றால் இசை ஞானி. அவன் இசையிலே வல்லவன். அவனுக்கு 303 கோடி தேவ தூதர்கள் கூட்டம் இருந்தது. 2வதாக அங்கு மிகாவேல், அவன் யுத்தம் செய்கிறவனாக இருந்தான். 2வதாக மிகாவேல், 3வதாக காபிரியேல் நற்செய்தி அறிவிக்கின்ற. ஒவ்வொருவருக்கும் 303 கோடி தேவ தூதர்கள் கூட்டங்கள் இருந்ததாக சரித்திரத்தில் நாம் வாசிக்கலாம். இதில் இந்த லூசிபர் குள்ளாக என்ன இருந்தது? அவன் 2 தன்மைகள் உடையவனாக இருந்தான். ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு தன்மையாக இருந்தபடினாலே அவனுக்குள்ளாக அவன் இசையினாலே பரலோகத்தையும் பூலோகத்தையும் மகிழ்ச்சி செய்து கொண்டிருந்தானாம். இப்படிப்பட்ட இவனுக்குள்ளாக ஒரு பெருமையின் ஆவி வந்தபடினாலே தேவனாய் கர்த்தர் அவனை சபித்து உலகத்தில் அனுப்பிவிட்டார். மறுபடியும் பரலோகத்துக்கு வரக்கூடாது. இவைகள் அனைத்தும் புராண கதைகள்.
அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து தன் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொள்ளும்படியாக அவர் கடந்து வந்தார். கடந்து போகட்டும். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த லூசிபர் தான் சர்ப்பம். இது வஞ்சிக்கிற ஒரு ஆவியுடையது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வஞ்சிக்கிற இந்த சர்ப்பமானது தோட்டத்திற்குள்ளாக வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காக்கப்பட வேண்டுமானால் நாம் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அடைத்து பாதுகாப்பில் இருக்க வேண்டும். எந்த காரியங்களை செய்தாலும் புருஷன் மனைவிக்கு தெரியாம, மனைவி புருஷனுக்கு தெரியாம செய்ய வாயில தான். அதெல்லாம் இன்னொரு கண்ட்ரோல். இந்த மனுஷன் அந்த மாட்டை கேட்காம ஒன்றும் செய்ய முடியாது. கண்ட்ரோல் இங்கே போயிடுது. அதுவும் இங்கேருந்து தான் வந்துச்சு. இந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம்? பார்த்தார்கள். சொல்லுங்க, பார்த்தார்கள். புசிப்புக்கு நல்லது என்று, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு பறித்து புசித்து புருஷனுக்கும் அன்னைக்கு கொடுத்தான். நீங்க அன்னைக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சோம், இன்னைக்கு வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கோம். அதான் எபேசியர் சொல்றாரு, உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், அடிமையில் கீழ்ப்படியுங்கள். ஆம்பளைங்க என்ன சொன்னார்? உங்கள் மனைவி அன்பு கூறுங்கள். என்னவா? ஆமாம், கசந்து கொள்ளாதிருங்க. ஏன்? எங்களை அடிமை மாதிரி வச்சிருக்காயா, கசக்காமல் என்னப்பா செய்யறது? இங்கே ஆரம்பிச்சு தான் கடந்து போகட்டும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அங்கு ஒருவருக்கு ஒருவர் இசைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அங்கு என்ன சொல்கிறார்? மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அங்கே திருமணம் செய்து ஒருவர் ஒருவர் இசைந்திருக்கும்படியாக, எப்படிங்க? இசைந்திருக்கும்படியாக அங்கு மனுஷனை உருவாக்கினார். 9வது வசனம் வருகின்ற வரையிலே அந்த இணைந்திருக்கும் குடும்பத்தை என்ன செய்யக்கூடாதா? யாரு? மனுஷன். யாரு மனுஷன்? மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு, அந்த நாரு, இந்த நாரு எல்லாம். இந்த அம்மா அங்கே ஃபோன் பண்ணிட்டோம், ஏம்மா இங்கே இங்கே மூச்சு விட்டா கூட அங்கே போயிடும் விஷயம். அந்த ஆள் இப்படி பண்ணுறாருமா, ஏய் நீ விடாத, அவனை கண்ட்ரோல் பண்ணு. என்னவா? கண்ட்ரோல் பண்ணு, விட்டுட்டு வந்துடுடி. இதெல்லாம் இசைஞ்சிருக்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் பிரிவினையின் உபதேசம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய தோட்டக்காரன் ஆண்டவராகிய இயேசு அவர் இருக்கின்ற வேளையிலேயே நாம் இணைந்திருக்க. எனவே புருஷன் மனைவிக்குள்ளாக எந்த பிரச்சனை வந்தாலும் யாருக்கும் சொல்லக்கூடாது. யாருக்கு சொல்லுங்க? யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த வீட்டுக்கும் சொல்லக்கூடாது, பாசுகள் கூட சொல்லக்கூடாது. ஆமா, பாசுகள் கூட சொல்லாது. என்கிட்ட வருவாங்க, ஃபேமிலி ப்ராப்ளம். என்னவா ஃபேமிலி? ஐயா உங்கள் கையில் கொஞ்சம் பேசணும். எவ்வளோ பேசணுமா? கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சிடும். நான் என்ன செய்வேன்? வாங்க 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 உட்காருங்க சொல்லிவிட்டு இந்த உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு சொல்லுவேன், அம்மா பிள்ளைங்களாம் காஃபி கொடுங்க, டீ கொடுங்கன்னு. வரவே மாட்டேன். வெளியில் என்ன செய்ய மாட்டேன். 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், அதுக்குள்ளே உள்ள என்ன எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுவாங்க. எப்படிங்க? அல்லாதான் இந்த ஆள்கிட்ட போனால் வரவே மாட்டான், இவன் இப்படி தான், இவன் கேட்கவே மாட்டேன்னு. உங்கள் பிரச்சனையை கேட்கவே மாட்டேன். ஒன்றே ஒன்று சொல்லுவேன், உங்கள் குப்பையை ஒன்றா சேர்த்து கொளுத்தி அது ஃபெர்டிலைசர் எருவாயிடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு மாங்கனி வைங்க, மாங்காயை பறித்து நீங்களும் சாப்பிடுங்க, எனக்கும் கொடுங்கன்னு சொல்லு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை பெருசாகாமல் இருக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆமே. அப்போ எங்கே தான் நம்ம ஒட்டுறது? என்னது? எங்கே தான்? இந்த ராஜா காது கழுத காது தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் இந்த கதை? ஒருத்தர் தான் தெரியுமா? 2 பேர் தான் தெரியுமா? முன்னெல்லாம் தெரியாதா ராஜா காது கழுத காது? ஒரு ராஜாவுக்கு கழுத காது இருந்துச்சான். என்ன காது இருந்துச்சா? கழுத காது இருந்துச்சான். அவன் எப்பவுமே முண்டாஸ் கட்டிக்கினே இருப்பான். அப்புறம் முடி ஜாஸ்தியாக வளர்ந்துருச்சு.
அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. உடனே ஒரு பார்பரை கூப்பிட்டானான். கூப்பிட்டு உள்ள ரூமில் வச்சு, பாரா இது யாருக்கும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியெல்லாம் வெட்டிட்டு அவன் மறுபடியும் முண்டாஸ் கட்டிக்கின்னு ராஜா போயிட்டான். இவனும் போயிட்டான். இவனால் தாங்க முடியல, சொல்ல முடியல, சொன்னால் கழுத்து போயிடும். அதனால் காட்டுக்கு போனான். காட்டுக்கு போயிட்டு ஒரு செடியை கொண்டு போயிட்டு ஒரு மரத்தை, ஒரு சின்ன ஒரு மரத்தை வந்து பள்ளம் நோண்டி வச்சுட்டு அதுக்கு சொல்கிற ராஜாக்காது கழுதக்காது, ராஜாக்காது கழுதக்காது, ராஜாக்காது கழுதக்காது சொல்லிட்டு மண்ணை போட்டு முட்டான். அந்த மரம் வளர்ந்து பெருசாச்சு. ஒரு மத்தளம் வாசிக்கிறவன் வந்தாங்க. ஆஹா இந்த மரம் நல்லா இருக்குது சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டி அழகாக ஒரு தபலா செஞ்சானா. டன் ராஜா அப்படின்ச்சான், டன் காது அப்படின்ச்சான், டன் கழுதக்காது அப்படின்ச்சான். ஒரு தெரிஞ்சு தெய்வனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரகசியத்தை குடும்பத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளும். இதுதான் சண்டை, இதான் பிரச்சனை, இதான் காயங்கள், இதான் பிரிவினைகள். நீங்கள் ஒருவர் காக்கப்பட வேண்டும் என்றால் அங்கு இணைந்திருக்கணும். உங்களை அடைச்சது யார் தெரியுமா? 2 பேரையும் போட்டு அடைச்சது யாருங்க? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவனாய் கர்த்தர் அந்த பேழையில் வைத்து என்ன செஞ்சாரா? ஆமாம், உங்களை இங்கே அடைச்சி தான் வச்சிருக்காரு. உங்களை என்ன செஞ்சாரு? இந்த சபையாகிய இந்த பேழையில் வச்சு அடைச்சிட்ட. அப்போ சொன்னீங்களே காவலாளி, டொக்கு 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 டொக்குன்னு இந்த ஆள் எப்பவுமே இப்படிதான் பேசினே இருப்பான். கதவை வைத்து அடைக்கின்ற வேளையிலே அங்கு ஒரு மனம் ஒற்றுமை உருவாகிறது. அன்று சந்தோஷம் சமாதானம் உருவாகிறது. உன்னுடைய தோட்டம், உன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு ஆலோசனை சொல்கிறேன். சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் 2 நாள் 3 நாள் பேச மாட்டாங்க. ஒரு சில குடும்பம் 3 வருஷம் கூட பேசல. எனக்கு தெரியும், எவ்வளோ சாட்சி சொல்லுவேன். உங்கள் வேதனை சொல்ல, உங்களுடைய எரிச்சல், உங்களுடைய கோபம் எப்போ தணியணுமா? எபேசியரில் வாசிக்கிறோம், சூரியன் கீழே இறங்கிறதுக்கு கோபம் தணிஞ்சிடணுமா? கோபம் எது மேலே வருது? எது மேலே வருது? எங்கன்னா ஒருத்தன் கோபம். தயவு செய்து உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு போயிட்டு யார்கிட்ட நீங்கள் பேசாமல் இல்லை, ஃபோன் பண்ணி, ஏய் செல்லக்குட்டி, ஏய் ராஜாத்தி, ஏய் செல்லம், ஏய் என்ன மச்சான் எப்படி இருக்க, பேசுங்க பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. எனவே அந்த சபையில் இருக்கிற குடும்பமானது அது முதலாவது அது இன்பமாக சமாதானமாக வெற்றியுள்ள இயேசுவின் குடும்பமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடைப்பு என்பது பாதுகாப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வாறு அவனுடைய குடும்பம் சபையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற வகையிலே உன் குடும்பத்தில் என்ன இருக்கும்? இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். எங்கள் ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, ஏங்குமோ அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. எனவே குடும்பத்தில் என்னதான் இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஒரே ஒரு வார்த்தை, என்னதுங்க? இங்க சொல்றாங்க, இங்கேருந்து வரமாட்டேங்குது. எங்களுக்கு சிந்தி போட்டு தானே பழக்கம். அந்த ஆளை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி நீ கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஓடிடுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. எதனால நீ அவங்கள ஒன்றா கொண்டு வர முடியும்? மகிழ்ச்சினால. எதனால? ஆமாம், அவர் 3 மூஞ்சி வச்சுனாருன்னா சொல்ல, நீங்கள் கவலை கண்ணீர் மறக்கணும். எப்படி?
கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே என்னையே நோக்கணும். கர்த்தரை கூட பார்க்கணும் ஐயா. அவன் மறைச்சா நீ அதுக்கு மேலே மறைச்சிக்கிட்டு இருந்தா, சார் ஓட்டி போட்டுங்க சார், லேட்டாக வீட்டுக்கு போகிறேன்னு. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் என்பது மகிழ்ச்சி. சொல்லுங்க, குடும்பம் என்பது மகிழ்ச்சி. தேவ சபையிலே தேவனோடு கூட உலவுகின்றான். So moving with you, the presence is moving with you. அந்த உலாவுதல் உனக்குள்ளாக இருக்க வேண்டும். நீ உலாவிக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய சபையிலே, எல்லா காரியங்களும் தேவனுடைய பிள்ளைகளே அந்த பிரசன்ஸ் உணர வேண்டும். ஒரு இடத்துல கர்த்தருடைய செய்தியை கொடுத்த வேளையில் வேறு சபையிலிருந்து அங்கே ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் பிரசங்கம் பண்ணுகின்ற வேளையில் ஒரு நற்கந்தமான ஒரு ஸ்மெல் அந்த ஏரியாவை முழுசாக கவர் பண்ணிச்சியா, என்னால் உணர முடிந்தது. சரி, நீங்கள் தான் அதை சென்ட் போட்டிங்களா? 2 முறை உங்கள் பக்கம் வந்து பார்த்தோம். இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக நற்கந்தமாக கிறிஸ்து இருக்கிறதை நீங்களும் உணர வேண்டும், மற்றவர்களும் உணர வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நம்மோடு கூட தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். The book of Esther chapter 2 verse number 11. எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அங்கு மொர்தெகாய் என்ன செய்கிறான்? அவன் எஸ்தருடைய சுக செய்தியை அறியும்படியாக, அந்த நடக்கும் காரியங்களை அறியும்படியாக அங்கு ராஜாவுடைய அந்த இடத்திலே அவன் உலாவிக் கொண்டிருக்கின்றான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரோடு உலாவ வேண்டும். நம்முடைய குடும்பத்தினுடைய நற்காரியங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய புருஷன் எப்படி இருக்கிறார்கள் காரியங்களுக்காக நாம் தேவனோடு கூட உலாவ வேண்டும். அவ்வாறு நீங்கள் உலாவுகின்ற வழியில் என்ன ஏற்படுகிறது? இந்த புக் ஆஃப் டானியல் சாப்டர் 3 verse number 25 என்ன வாசிக்கிறோம்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்கு அக்கினியிலே போடப்பட்ட வழியிலே 4வது மனுஷன் தேவ சாயலாக அவர்களோடு கூட உலாவுகிறதை ராஜா பார்க்கின்றான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு கூட உலாவுகின்ற வழியிலே உங்களை எந்த அக்னி சூளையில போட்டாலும் சரி, அங்கு தேவனாய் கர்த்தர் தேவதூதனாக உங்களோடு வந்து உலாவுகிறதை நீங்கள் அறிய முடியாது. மற்றவர்கள் பார்த்து உங்களை எந்த அக்னியிலே போட்டார்களோ அங்கிருந்தே வெளியே கொண்டு வருவார்கள். எனவே நீங்கள் நாம் யாரோடு உலா வேண்டும்? தேவனோடு கூட உலா வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும். அவ்வாறு குடும்பத்தில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலே நாம் யாரோடு உலா வேண்டும்? தேவனோடு உலா வேண்டும். அவரோடு உலாவுகின்ற வேளையிலே நீங்க என்ன செய்யற? அழகா பாடல பாடலாம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கே சோத்தரிப்போமே. ஆஹா, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாத்திடுவோம். தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு உலாவி பாருங்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அவைகள் மத்தியிலே தேவன் உங்களோடு கூட உலாவுகிறதை, தேவ தூதனானவர் உங்களை ஆற்றி தேற்றுகிறதை. இந்த தானியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு வந்த வேளையிலே அக்னி மனம் கூட வீசவில்லையாம். ஆனால் அவர்களை கொண்டு வந்து போட்டவர்கள் எரிந்து சாம்பலானார்களாம். நீங்கள் தேவனோடு உலாவிப்பார். the presence, அவருடைய சமூகம் உங்களை ஆட்கொள்ளட்டும். எங்கெல்லாம் போகின்ற வேளையில், எங்கெல்லாம் வருகின்ற வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை வழிநடத்தட்டும்.
உடைய பிரசன்னத்துக்குள்ளாக நான் வாழ விரும்புகிறேன். உடைய பிரசன்னத்துக்குள்ளாக என்னுடைய குடும்பம் இருக்க வேண்டும். உடைய பிரசன்னத்துக்குள்ளாக என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ, என் மனைவி என் புருஷன் எங்கெல்லாம் செல்கிறார்களோ, அந்த பிரசன்னத்தை அவர்கள் உணர வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. எனவே அங்கு பவுல் சொல்லுகின்றவர்கள் 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறார், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது என்று சொல்லி சபைக்குள்ளாக வருகின்ற வேளையிலே நாம் மனசின் வாயிலை திறந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயருடைய பலன் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பாடலை பாடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே ஆதி திருச்சபையிலே ஸ்தோத்திர பலி என்று சொல்லி ஒரு நேரத்தையே வைத்திருந்தார்களாம். எனவே நீங்கள் எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறீர்களோ அவ்வளவு துதி எடுத்தால், அதுதான் நம்ம எடுக்கிறது இல்லை. ஆனால் தான் வீட்லேயே சாத்தா வாங்கி, அவரை பார்த்தா சாத்தா மாதிரி தெரியுது, இவ்வளோ பார்த்தா ஏன் இதான் எடுக்கலை. ஆமாம், துதி எடுத்தால் நம்மளாம் என்ன ஆயிடும், பிந்திக்கோஸ்தாயிரும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பவுல் சொல்லுகின்ற வேளையிலே சபையில் ஸ்தோத்திரம் பண்ணணும். சபைக்குள்ளாக அந்த 4:16 வாசிக்கிறோம், உள்ளார்ந்த மனிதன் புதிதாகிற இடம் தான் அந்த இடம், தேவனுடைய சபை. உன்னுடைய குடும்பம் சபைக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஆராதனையிலே புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். தேவனுடைய பிள்ளைகளே, அவளோடு கூட உலாவுகின்ற வேளையிலே வித்தியாசமான சென்ட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, இது பெர்ஃப்யூமா அந்த பெர்ஃப்யூமா, அதுக்கு ஜென்ஸுக்கு தனியாகவா, லேடிஸுக்கு தனியாகவா, யூத்துக்கு தனியாகவா, எங்களை மாதிரி எல்டர்ஸுக்கு தனியாகவா, என்னென்னலாம் வந்திருக்கியா. அதை காட்டிலும் மேலான ஒரு பிரசன்னம். நீங்கள் ஆண்டவரோடு உலாவி பாருங்க, நீங்க போகிற இடத்துல எல்லாம் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நாங்கள் நற்கந்தமாக இருக்கிறோம், ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையும் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையும் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நாம் அவரோடு கூட உலாவுகின்ற வேளையில தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். சபையிலே குடும்பமாக தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். இதை என்ன கேட்க வேண்டும்? தேவனுடைய சத்தத்தை இருவரும் கேட்கணும். இருவரும் கேட்கணும். இவர் ஒரு சபைக்கு, அந்த அம்மா ஒரு சபைக்கு, பிள்ளைங்க ஒரு சபைக்கு. ஏன்னா அந்த சபையில் ரொம்ப பிரச்சனைங்க, ரொம்ப போராட்டங்க. எது எப்படின்னா இருந்துட்டு போகுது. நாம் தேவனுடைய சபையிலே அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, அவருடைய ஆராதனைக்குள்ளாக, அவருடைய வார்த்தைக்குள்ளாக, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வாறு புருஷன் மனைவியும் குடும்பமாக நாம் இணைந்து செயல்படுகின்ற வேண்டும். யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 24:15 யோசுவா என்ன சொல்கிறார்? நானும் யாரை செய்வோமா? ஆமா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை சேவிக்க நானும் என் குடும்பமாக சேவிப்போம். தனிமையாக பிரிந்திருந்தால் ஆதியாகமம் 3:13 என்ன செய்யறான்? சர்வம் என்னை வஞ்சித்தது. அவ சொல்றா, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா. இவன் என்ன சொல்றான்? நீர் கொடுத்த ஒளியா? யாரா? நீர் தந்த ஸ்திரீ. ஆமா, அவர் தான் கொடுத்தாரு. ஏன் அவளை விட்டு பிரிஞ்சு போன? அவ தான் எங்க போறாலும் பின்னாலே போய. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லையா? இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுப்போம். ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்போம். அவ்வாறு விட்டு கொடுக்கின்ற வேளையிலே, விட்டு கொடுக்காத வேளையிலே, இந்த 3:6 வாசிக்கின்ற வேளையிலே அவளுக்குள்ளாக இச்சித்தாளாம், ஆசைப்பட்டாளாம். ஆசை ஆசை ஆசை. எத்தனை புடவை இருந்தாலும் ஒரு பீரோவில் மேலே வெளியில் போகிறதுக்கு புடவை, அது கீழே சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு, அது கீழே பசங்க துணி, அது கீழே புருஷன் துணி. பசங்க என்ன செய்வாங்க? புருஷன் துணி மேலே காலை வச்சு மேலே ஏறி எல்லாத்தையும் எடுத்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. எங்களுக்கு 4 இருந்தால் போதும். என்ன சொல்கிறீங்க? நம்ம அவ்வளோதான். நாங்கள் ஒரு குழாயை மாட்டோமா, ஷர்ட்டை போட்டோமா, முடிஞ்சு போச்சு. இச்சை இச்சை ஆசை.
உங்களை ஆசைப்பட வேணான்னு சொல்ல வரல. கடன்பட்டு, உதப்பட்டு, அடிப்பட்டு, பிரிவுபட வேணாம் தான் சொல்கிறேன் நான். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் ஆசையை உருவாக்காதீங்க. குடும்பத்தில் அதனால குழப்பத்தை உண்டாக்காதீங்க. யாரு? 2 பேருமே. நான் ஒருத்தரை சொல்லலை, 2 பேருமே. ஒரு சில ஆம்பளைங்க இருக்காங்க, தேவராத்திரம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பான் அவன் வீட்டுக்குள்ள குப்பை மாதிரி. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால் உங்களுடைய இச்சை, உங்களுடைய ஆசை குடும்பத்தில் குழப்பத்தை, பிரிவினையை, கடன் தொல்லையை உருவாக்கும். கடைசியில் என்ன செய்யும்? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற வழியில் பின்பகுதி சொல்கிறது, ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய இந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி என்ன செஞ்சாங்களா? யாருடைய சத்தத்துக்கு? ஆமாம். நான் இருந்த சர்ச்சில் என் பையன் நடத்தினான். இப்போ ஒரு அம்மா, பேர் சொல்ல விரும்பலை, அந்த அம்மா வந்துட்டு இவர் எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்காரு அப்படின்னு சொல்லி வேறு சர்ச்சுக்கு போயிடுச்சு. நான் எங்கள் வீட்டுக்கு பின் தெருவில் தான் இருக்குது. அதனால் அது என்ன செய்யும், இப்படி வந்தால் இந்த ஆள் முகத்தில் முடிச்சிடுவோம். நான் பேசுவேன், என்ன செல்லக்குட்டி எப்படா ராஜாத்தி இருக்குது, ஜெயலலிதா மாதிரி இப்படி இருக்கும், என்ன செல்லக்குட்டி எப்படி இருக்கேன்னு. அதனால் எனக்கு பயந்துன்னு அடுத்த தெரு வழியாக வரும். அங்கே தான் நான் நிற்பேன். பாஸ்டர், உங்களை பார்த்துட்டு பார்க்காம போகணுன்னு அப்படி போனோம் பாஸ்டர், நீங்கள் கரெக்டாக வந்து நிற்க செல்லம், பரலோகத்தில் நான் தாண்டா நிற்பேன். முதல்ல என் ராஜாத்தி வரட்ட வாமக்கா 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 வாமக்கான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு. ஐயோ, உங்களை தப்பிச்சு போக முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி உனக்குள்ளாக இருக்கும் என்றால் நீ ஒரு சபையாக இருக்கிறாய், நீ ஒரு ஏதேனாக இருக்கிறாய், நீ ஒரு தோட்டமாக இருக்கிறாய். கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி ஓடாதே. உன் பெற்றோர் உன்னை கடிந்து சொல்றாங்களா, தட் இஸ் பிளெஸிங். உன்னுடைய ஊழியர்களை கடிந்து கொள்வது, தட் இஸ் பிளெஸிங். உன்னுடைய முற்பிதாக்களுடைய கடிந்து கொள்வது, தட் இஸ் பிளெஸிங். பெருசு உனக்கு ஒன்றும் தெரியாது உட்காருன்னு சொல்லாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விலகி, அவங்க சொன்ன விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். எதுக்குள்ள? ஆமா, விருட்சம் என்றால் பழமும் இருக்கும், அது முள்ளும் இருக்கும். அந்த செடியில் ஒரு சில செடியில் வந்துட்டு மரத்தில் பழமும் இருக்கும், முள்ளும் தான் விருட்சம். பழமும் இருக்குது, அங்கே என்ன செய்யுது? புத்தமும் செய்யும். அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு விலகி ஓடி ஒளிய செய்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். அப்புறம் பாஸ்டர் என்ன செய்வார்? ஏமா சர்ச்சுக்கே வரல? வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவார்? 9ஆம் வருஷம் சொல்லுவார், தேவனாய் கர்த்தர் ஆதாமை கூட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ நம்ம ஐயா வந்துட்டு வழியில் ஒருத்தரை பார்த்தாராம், சபைக்கு ஏற்கனவே வந்துக்கிட்டு இருந்தவர். பார்த்து, ஐயா தோத்துறோம் வரணும்னு இருக்குதுயா, இவன் தடுக்கிறான் அவன் தடுக்கிறான், அதெல்லாம் சர்மம். நீ எங்கே இருக்கிறாய்? உன் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ரொம்ப துக்கமாக இருக்குன்னா காரணம் என்ன? இயேசுவின் குடும்பத்தில் இல்லை. தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முதலாவது யார் மகிழ்ச்சியாக இருக்கணும்? சொல்லுங்க. வெரி குட். யாரு? நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். 2வது என் குடும்பம். 3வது நான் சபைக்குள்ளாக வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். இவைகள் அனைத்தும் தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற வழியில் இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென்.